டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன், சபரிஸ், சங்கமித்ரா, சௌமியா, அன்புமணி தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை மந்தைவெளிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஷாலினி. இந்த செய்தியில் அப்பெண்ணின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 26 வயதான ஷாலினி சென்னையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இவர் கடந்த 24ஆம் தேதி மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் மந்தைவெளிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஷாலினி மாதா சர்ச் ரோட்டில் உள்ள ஆட்டுக்குட்டி திருச்சபைக்கு வாரந்தோறும் பிரார்த்தனைக்கு செல்வது வழக்கம். அந்த சர்ச்சில் பாதிரியராக இருப்பவர் 47 வயதான கெனட் ராஜ். கடந்த சில நாட்களாக ஷாலினி வீட்டில் குடும்ப தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான ஷாலினி இது குறித்து பாதிரியார் கெனட் ராஜுவிடம் கூறியிருக்கிறார். அப்போது அவர், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உன் உடம்புல சாத்தான் புகுந்திருக்கு, நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே அதுதான் காரணம், நீ உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா, நான் உன்னை இந்த சாத்தான் கிட்ட இருந்து விரட்டுறேன் என கூறியுள்ளார். அதை நம்பிய ஷாலினி கடந்த 16ஆம் தேதியன்று பாதிரியார் கெனிட்ராஜ் வீட்டிற்கு தனியாக சென்றிருக்கிறார். அவர் உள்ளே வந்ததும் சட்டென கதவை சாத்திய பாதிரியார் ஷாலினியின் தலை மீது கை வைத்து ஜெபம் செய்ய தொடங்கியுள்ளார். அந்த நேரத்தில் திடீரென தனது கோர முகத்தை காட்டிய பாதிரியார் கெனிட்ராஜ் ஷாலினியை பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாக்கியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவரது உடம்பில் ஆங்காங்கே கை வைத்து கட்டிப்பிடிக்கவும் முயற்சித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஷாலினி பாதிரியாரை தள்ளி விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளார். அங்கிருந்து தன் வீட்டிற்கு சென்றவுடன் பாதிரியார் செய்த கீழ்த்தரமான வேலைகளை ஷாலினி தனது உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனிடையே தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாதிரியார் கெனிட்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் கெனிட்ராஜை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு பாதிரியார் கெனிட்ராஜ் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.